இங்கே பாருங்களேன், பிளாக்கி படுத்துருக்கு. கூட ஒரு ஒயிட்டு, அது ஒரு 7 மாத குட்டி தான், அது கெடா குட்டி. பிளாக்கி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன். அது ரொம்ப ப்ளீடிங் போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கழுவி விட முடியல, கை கால்லாம் அடிபட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிச்சிட்டேன். அதுலேருந்து அது கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. நான் போனால் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல. இப்போ நான் போகிறேன், அது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன். இப்போ பாருங்களா அந்த பையல இப்போ தான் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஓண்டு குட்டியாக பார்த்தேன். இது அதுக்குள்ளார இதுக்கு குஞ்சு பிடிக்க வந்துருச்சான். எங்கள் மூஞ்சி முறலாம் காயம், இந்த தேவைக்கிற நாயெல்லாம் போட்டு பெரட்டி இருந்தாலும் இது இந்த ஃபிகரை மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் வரும் பாருங்க. 17 வயசு பையன் 57 வயசு கேள்வி வேணும் மாதிரி இந்த கதை. இதுக்கு 13 வயசு, இது 7 மாதத்து நாய்க்குட்டி. சரியா இருக்க கதை. நாய்க்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறா பாருங்க. அதனால இந்த காத்தாலே குழையும் கொஞ்சம் ஆளாங்க நினைப்பேன். மனிதர்கள் தான் வந்து அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் பகையெல்லாம் வளர்ப்பாங்கன்னு. இந்த பிளாக்கி அது முன்னாலாம் எவ்வளோ கொஞ்சங்க, ஒரே ஒரு நாள் தாங்க அடித்தேன், நிறையா நாள் அடிக்கலை. அதை உட்காருங்க, இப்போ என் குரல் கேட்குது, நான் இந்தாண்ட நிற்கிறேன், ஒரு கண்டுக்கிற வேலை கிடையாது. அது பாட்டுங்க ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குதுங்க. இதை வந்து நம்ம வந்து 12-13 வருஷம் நம்ம வளர்க்கணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு அர்த்தமே எனக்கு பாருங்க. சின்ன ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஆணு கப்போம் பாருங்கள். பிளாக்கி எப்படி பட்டுக்கு பாருங்கள். நான் பாருங்கள் இங்கே தான் நிற்கிறேன், இந்த பாருங்கள் கால் பக்கத்தில் வந்து நிற்கிறோம். ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிள் இல்லைங்க அதுக்கு. நான் வந்து எல்லாம் சொல்கிறீங்க நாய் நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து திரும்பி எல்லாரும் சொல்கிறீங்க நாய் நன்றி உள்ள ஜீவன் சொல்லிட்டு, என்ன பாருங்கள் 12 வருஷமாக நம்ம வீட்டுக்குள்ளாரையே வச்சுருந்து சோறு தண்ணி போட்டு ஒரே ஒரு நாள் அடிச்சிட்டேன். என் இயலாமை நான் அடிச்சிட்டேன். எனக்கு சத்தம் தாங்கலை, நாய்கள்லாம் எனக்கு தூக்க மாத்திரை போட்டேன், தூக்கம் வருதுன்னு அடிச்சிட்டேங்க. அன்றைக்கி போனது தான். அப்புறம் வந்துச்சு, நேற்று வந்துச்சு. இப்போ நானே உள்ளேருந்து வரேன். இப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக இன்னும் முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்க்குற மாதிரி நீ படுத்துருக்கான்னு சொன்னால் என்ன நம்ம பழகிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நான் எம்மாலாம் சொல்லுவேன், மனிதர்கள்ட்ட பழகிறது தான் தவறு, நாய்கள் பூனைகள்லாம் அன்புடையதுன்னு சொல்லுவேன். பாருங்கள் இந்த பிளாக்கி எவ்வளோ அன்பு வச்சுருக்கு நீங்களே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இதுதான் பிளாக்கியோட ரியாலிட்டி. பிளாக்கி வந்து இந்த இடம், அந்த அடைக்கலம், அந்த பராமரிப்பு, இதுக்காக வந்து அவன் வந்து ஆக்டிங் போட்டிருக்கான் பாருங்கள். இவ்வளோ பேசுகிற பக்கத்தில் நிற்கிறேன். அப்புறம் கேட்டு எவ்வளோ இருக்குது, நான் நிற்கிறேன் கேட்டில் தான் நிற்கிறேன். அவள் திரும்பி பார்க்கல, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. 13 வருஷம் அடைக்கலம் கொடுத்த ஒரு நாய்க்குட்டி. ஒன்றும் ரொம்ப அடிக்கலை, ஒரே ஒரு அடி தான் அடித்தேன். அதான் வந்து நான் ஒரு வாரம் போய் அங்கங்கே சுற்றிட்டு தான் வந்திருக்கு. தான் கூட கூட்டிகிட்டு போனதாக இருக்கும். அந்த கட்டப்பா ஒன்று பார்த்துக்கோங்க எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுது பிளாக்கின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே அங்கங்கே உச்சை அடித்து வைக்கும். இதுங்கெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க.